வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் கியூ ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் ஃபார் சம் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? முதல்ல கொடுத்துருக்க ப்ரெமிஸ் எடுத்து எழுதுவோம். கிவன் ப்ரெமிஸ் எதுமா ப்ரெமிஸ்? கொஸ்டினில் கொடுத்துக்க ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் கியூ ஆஃப் எக்ஸ். கன்க்ளூஷன் என்னம்மா கேட்டிருக்காங்க? இம்ப்ளைஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பாருங்கள். ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் ஃபார் சம் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணோம். உங்களுடைய கன்க்ளூஷனில் என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஸ்ஜங்ஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கப் அந்த மாதிரி இருந்தாலோ ஒரு நெகேஷனை சால்வ் பண்ணனாலோ நமக்கு இன்டைரக்ட் மெத்தட் போடுறது தான் ஈஸி. இன்டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெகேஷன் ஆஃப் ஒரு ஆன்சர் கொடுப்போம். திஸ் இஸ் நாட் திஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்னா நெகேஷன் ஆஃப் ஆன்சர் அது கொடுப்போம். இதுதான் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுப்போம். அதை அடிஷ்னல் ப்ரிமைஸாக நம்ம எடுத்துப்போம். கிவன் ப்ரிமைஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குது. இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம கன்க்ளூஷன் கொடுத்ததுக்கு நாட் தட் கன்க்ளூஷன், அதாவது நெகேஷன் ஆஃப் தட் கன்க்ளூஷன் ஒன்று அடிஷ்னல் ப்ரிமைஸாக இன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே அந்த அடிஷ்னல் ப்ரிமைஸ் என்னது? நெகேஷன் ஆஃப் திஸ் கன்க்ளூஷன். எழுதியாச்சா? இதில் என்ன பண்ணுவோம்? இந்த அடிஷ்னல் ப்ரிமைஸையும் யூஸ் பண்ணிவிட்டு கிவன் ப்ரிமைஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும்? நம்ம கொண்டு போகிற ஆன்சர் வந்து கான்ட்ரடிக்ஷனில் முடியும். அதாவது நாட் பாசிபிள்னு வரும். நாட் பாசிபிள்னு வந்து என்ன சொல்லுவோம்? அப்போ நம்ம அசியூம் பண்ணது தப்பு, கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த கன்க்ளூஷன் தான் கரெக்டுன்னு கொண்டு வருவோம். புரியுதாமா? சால்வ் பண்ணலாமா? டேப்லேஷன் பார்ப்போம். ஸ்டெப், ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிமைஸ், ரூல், ரீசன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, கொஸ்டினில் கொடுத்துக்க ப்ரிமைஸ் எடுத்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் கியூ ஆஃப் எக்ஸ். இது கொஸ்டின்லேருந்து எடுத்த ப்ரிமைஸ்ன்றதுனால இதோட ரூல் பின்னு போடணும். ரீசன் கிவன் ப்ரிமைஸ், ஏன்னா அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப், இது வந்து சிமிலர் டு ப்ரொபோசிஷனல் லாஜிக் தாம்மா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கு இல்லையா ஒரு குவான்டிஃபையர், அந்த குவான்டிஃபையரை வச்சு நீங்கள் 2 ஸ்டெப்ஸை ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, ஃபார் ஆல் எக்ஸ்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். ஃபார் சம் எக்ஸ்னா அதுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். போட்டு முடிச்சுட்டு ஆன்சர் எழுதணும். அப்படி எழுதும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்டிஃபையர் ரிமூவ் ஆகும்போது பி ஆஃப் எக்ஸ் கப் கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது வேற ஒரு வேரியபிளாக வெளியே வரும். பி ஆஃப் ஒய் கப் கியூ ஆஃப் ஒய்ன்ற மாதிரி. ஸோ இது மாதிரி முடிப்போம். இதை முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வர ஆன்சரில் திருப்பி நம்ம குவான்டிஃபையரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஜெனரலைசேஷன். அப்போ அந்த ஜெனரலைசேஷன் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான். ஃபார் ஆல் எக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது வந்து யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். ஃபார் சம் எக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஜெனரலைசேஷன். புரியுதாம்மா? இப்போது இதை பார்ப்போம். இப்போ கொஸ்டின்குள்ளே வருவோம். இதை நம்ம மாற்றணும். எது? இந்த குவான்டிஃபையரை நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன போட போகிறோம்? ஸ்பெசிஃபிகேஷன் போட போகிறோம். ஃபார் ஆல் எக்ஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் போடணும்? யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஸ்டெப் நம்பர் 1. இதை ஷார்ட்டாக ரூல் யூஎஸ்ன்னு போட்டுக்கலாம் நீங்கள். புரியுதாமா? இது ஃபார்முலான்றதுனால ரூல் டீன்னு வரும். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த குவான்டிஃபையர் போயிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் வரும். ஆனால் வேறு வேரியபிளில் போடணும். பி ஆஃப் ஒய் கப் கியூ ஆஃப் ஒய்னு போடணும். புரியுதாமா? ஸோ ஸ்டெப் 1 வந்து இப்படி மாறிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த ப்ரிமைஸை கொண்டு வரலாம். கிவன் ப்ரிமைஸில் வேறு எதுவும் இல்லை, இதை முடிச்சாச்சு. ஸோ அடுத்த அடிஷ்னல் ப்ரிமைஸை நம்ம கொண்டு வருவோம். அதை கொண்டாந்து எழுதியாச்சு. கொஸ்டின்லேருந்து எடுத்த ப்ரிமைஸ்ன்றதுனால இதோட ரூல் பி. ரீசன் என்னது? அடிஷ்னல் ப்ரிமைஸ் அப்படின்னு போடணும். புரியுதாமா? அடுத்து ஸ்டெப் 4. இங்கே நெகேஷன் ஆஃப் சம் ஆன்சர். நெகேஷனை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, இதுவும் ப்ரொபோஷனல் லாஜிக்கில் உள்ள மாதிரியே தான். ஒரு எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் போட்டால் நெகேஷன் ஆஃப் தட் எலிமெண்ட்டுன்னு வரும். நெகேஷன் ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் போட்டால் எலிமெண்ட்டுன்னு வரும். கப்பு கேப் ஆகும், கேப் கப் ஆகும். இதெல்லாம் சேம் திங். ஆனால் இங்கே இன்னொன்று இருக்குது. நெகேஷன் வந்து ஃபார் ஆல் எக்ஸுக்கு போட்டால் சம் எக்ஸ்ன்னு வரும். நெகேஷன் ஃபார் சம் எக்ஸ் போட்டால் ஆல் எக்ஸ்ன்னு வரும். புரியுதாம்மா? இங்கே பாருங்கள், நெகேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ். அப்போ என்ன ஆகும்? அது சம் எக்ஸ்ன்னு மாறிடும். பி ஆஃப் எக்ஸோட நெகேஷன் பி ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும்.
கப்பு கேப் ஆயிடுச்சு. நெகேஷன் ஆஃப் ஃபார் சம் எக்ஸ் வந்து ஆல் எக்ஸ்ன்னு மாறிடும். அடுத்து நெகேஷன் ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். இது ஃபார்முலான்றதுனால இதோட ரூல் வந்து டி. என்ன ஃபார்முலா? ஸ்டெப் 3க்கு நம்ம அப்ளை பண்ணுற டிமார்கன்ஸ் லா இது. அடுத்து ஸ்டெப் 5. இது பாருங்க, இந்த ஸ்டெப் 4ல ஸ்டேட்மெண்ட் கேப் நதர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூன்னு அர்த்தம். ஏன்னா இந்த காலம்ல வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ட்ரூன்னு அர்த்தம். அப்போ இதை ரெண்டா பிரித்து ரெண்டும் ட்ரூன்னு சொல்லி சிம்பிளிஃபிகேஷன் ரூலை வச்சு போடலாம். ஸோ இந்த இதுவும் ட்ரூன்னு 2 ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். 5th and 6th ஸ்டெப்பில். ரூல் வந்து ரெண்டுமே ஃபார்முலான்றதுனால டி. என்ன ஃபார்முலா? இந்த 4th ஸ்டெப்புக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரூல் அப்ளை பண்ணதான் ரெண்டும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் ரூலுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. பி கேப் கியூ இம்ப்ளைஸ் பி. இங்கே பாருங்க, பி கேப் கியூ இம்ப்ளைஸ் பியை தூக்கி இங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த சேம் ஸ்டெப் பி கேப் கியூ இம்ப்ளைஸ் கியூ. ஸோ பி கேப் கியூ இம்ப்ளைஸ் இந்த கியூவை தூக்கி எழுதியாச்சு. இதில் 2 ஸ்டெப்பாக பிரிச்சிட்டோம். இந்த 4th ஸ்டெப்பை நம்ம முடிச்சு 5th and 6th ஸ்டெப்புன்னு 2ஆக பிரிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதுலேயும் குவான்டிஃபையர் இருக்குது. குவான்டிஃபையர் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்லையுமே குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணணும். இப்போ 5th ஸ்டெப்பில் நம்ம ரிமூவ் பண்ணணும். 5th ஸ்டெப்பில் என்ன இருக்குது? ஃபார் சம் எக்ஸ். குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன். அதுலேயும் ஃபார் சம் எக்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணோன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த 5th ஸ்டெப்புக்கு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணும்போது என்னாகும்? இந்த நெகேஷன் பி ஆஃப் எக்ஸ் வந்து நெகேஷன் பி ஆஃப் ஒய்ன்னு மாறிடும். புரியுதாமா? குவான்டிஃபையர் போகும்போது வேரியபிள் மாறிடும். அதே மாதிரி ஆட் ஆகும்போது மறுபடியும் பழையபடி வேரியபிள் மாறிடும். ஸோ இதோட ரூல் வந்து ஃபார்முலான்றதுனால டி. இது ஸ்டெப் 5க்கு நம்ம போட்ட எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ரூல் இஎஸ். புரியுதாமா? இதுக்கு மாற்றிட்டோமா? சேம் திங் இதுக்கு மாற்றுவோமா? இதுக்கு மாற்றும் போது இந்த குவான்டிஃபையர் ஃபார் ஆல் எக்ஸ் போயிடும். அப்போ போகணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். அது ஃபார் ஆல் எக்ஸ்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் திஸ் ஸ்டெப் 6 போடணும். ஸோ 6 யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை ரூல் யூஎஸ். இது ஒரு ஃபார்முலான்றதுனால இதோட ரூல் டி. போடும்போது என்னாகும்? இந்த குவான்டிஃபையர் போயிடும். இந்த எக்ஸ் வேரியபிள் ஒய்யாக மாறிடும். ஸோ நெகேஷன் ஆஃப் கியூ ஆஃப் ஒய்னு மாறிடும். புரியுதாமா? ஸோ 7th and 8th ஸ்டெப் வந்துருச்சா? இப்போ அடுத்து 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த காலமில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ட்ரூ. அப்போது நெகேஷன் பி ஆஃப் ஒய்யும் ட்ரூ, நெகேஷன் கியூ ஆஃப் ஒய்யும் ட்ரூ. இது ரெண்டையும் கிளப் பண்ணலாம், அதாவது கன்ஜங்ஷன் பண்ணலாம். 7 and 8ஓட கன்ஜங்ஷன், அதாவது நெகேஷன் பி ஆஃப் ஒய் கேப் நெகேஷன் கியூ ஆஃப் ஒய். இது ஃபார்முலான்றதுனால இதோட ரூல் வந்து டி. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கும்? ஸ்டெப் 7 and 8ஓடைய கன்ஜங்ஷன் ஆனது கேப் போட்டிருக்கோன்னு அர்த்தம். புரியுதாமா? அடுத்து இப்போ ஸ்டெப் 10. இங்கே 2த்துலேயும் நெகேஷன் இருக்குது. நெகேஷனை வெளியே கொண்டு வந்துடலாமா? நெகேஷனை வெளியே கொண்டு வரும்போது என்னாகும்? நெகேஷன் பி ஆஃப் ஒய் வந்து பி ஆஃப் ஒய் ஆகிடும். கேப்பு கப்பாக மாறிடும். நெகேஷன் கியூ ஆஃப் ஒய் வந்து கியூ ஆஃப் ஒய்னு மாறிடும். ஏன்னா நெகேஷன் வெளியில் வந்துருச்சு. இதோட ஃபார்முலான்றதுனால இதோட ரூல் டி. எந்த ஸ்டெப்புக்கு? 9th ஸ்டெப்புக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? டிமார்கன்ஸ்லாம் போட்டிருக்கோம். புரியுதாமா? இப்போ எல்லா ஸ்டெப்பும் ஆப்ரேட் ஆகிடுச்சு. நமக்கு மீதி இருக்கிறது ஸ்டெப் 2 நம்ம யூஸ் பண்ணல, ஸ்டெப் 10 நம்ம யூஸ் பண்ணல. அது ரெண்டையும் கிளப் பண்ணுவோம். அந்த 2 and 10 கிளப் பண்ணும்போது எப்படி வருது பாருங்கள். ரெண்டுமே ட்ரூ. கரெக்டாக? ஸ்டெப் 2ம் ட்ரூ, ஸ்டெப் 10ம் ட்ரூ. அது ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். பி ஆஃப் ஒய் கப் கியூ ஆஃப் ஒய் கேப் இந்த 10th ஸ்டெப்பில் இருக்க நெகேஷன் பி ஆஃப் ஒய் கப் கியூ ஆஃப் ஒய். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு எலிமெண்ட் கேப் அதோடைய நெகேஷன் இருக்குது. அப்போது ரூல் வந்து டி போடணும். 2,10ல் உள்ளது காம்ப்ளிமெண்ட் லா நெகேஷன் லா. அதாவது ஒரு எலிமெண்ட் கேப் அதோட நெகேஷன் இருந்தால் அதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரணும். அப்போது நார்மலி இந்த காலமில் ஃபுல்லாக ட்ரூ வரணும். எப்போ ஃபால்ஸ்னு வந்தோ இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அசியூம் பண்ணது தான் தப்புன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆன்சர் தான் கரெக்ட். புரியுதாமா? அடுத்து கன்க்ளூஷன். The assumption negation for all x p of x cup for some x q of x. இதுதான் நம்ம அடிஷ்னல் ப்ரிமிஸாக அசியூம் பண்ணோம். தட் அசம்ஷன் லீட்ஸ் டு எ கான்ட்ரடிக்ஷன். வர ஆன்சர் என்ன? கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? கொஸ்டினில் கொடுத்துக்க தான் ட்ரூன்னு அர்த்தம். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் கியூ ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கப் ஃபார் சம் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.